சோறு போடுற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணிகண்டன் அவருடைய நடிப்பில் ஒரு தமிழ் ரொமான்டிக் ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற லவர் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவர் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே உயிருக்கு உயிராக பழகிற இரண்டு காதலர்கள் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதில் பார்த்திங்கன்னா, இந்த லவர்ஸ்குள்ளே வர மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பொசசிவ்னஸ் தான். இதர் அந்த மேல் கேரக்டருக்கு பொசசிவ்னஸ் இருக்கலாம், அல்லது அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு பொசசிவ்னஸ் இருக்கலாம். இந்த படத்துடைய கதாநாயகனான மணிகண்டன் அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லவ் பண்ணுற அந்த பொண்ணு அவரை தவிர எந்த ஒரு ஆண் மகன்கிட்டையுமே பேசக்கூடாது, ஃபோனில் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொசசிவ்னஸ். மீறி பேசினா அவங்கள திட்டுறது, அவங்க மேலே கோவப்படுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட அதீத அன்பே அவருக்கு அவருடைய லவர் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்துது. அதனால் அதுக்கப்புறம் அவங்க பிரிகிற நிலைமை ஆகுது. ஸோ இப்படி பிரிஞ்ச அவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா? இந்த படம் சொல்ல வர கருத்து தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லவர் அப்படிங்கிற படத்துடைய கதை. ரொம்பவே ஒரு அழுத்தமான ஒரு கதை. அந்த அழுத்தமான கதைக்கு ரொம்பவே அற்புதமான கேஸ்டிங் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஹீரோவான மணிகண்டனையும் ஹீரோயினான ஸ்ரீகௌரி பிரியாவையும் அவங்க கேஸ்ட் பண்ணது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மணிகண்டன் அவருக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. ஸோ இப்படி தேர்ந்தெடுத்து நடித்தார்னா உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மூலமாக நமக்கு தெரிய வருது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது, பிச்சு பெறடு இருப்பார். அதாவது நம்ம ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுவோம், அதாவது அந்த கேரக்டர் ஹீரோவாக இருந்தால் அந்த கேரக்டர் அவமானப்படும் போது நம்ம அவமானப்படுற மாதிரி இருக்கும், அந்த கேரக்டர் அடி வாங்கும்போது நம்ம அடி வாங்குற மாதிரியே இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு இம்பேக்ட் அந்த கேரக்டர் மக்களுக்குள்ளே கடத்திருச்சுன்னா உண்மையிலே அந்த கேரக்டர் தான் ஹீரோ அப்படின்னு மக்களே ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி வில்லன் அப்படின்ற ஒரு கேரக்டராக அந்த கேரக்டரை பார்க்கும்போதே நமக்கு வெறுப்பு வரணும். அந்த கேரக்டர் உண்மையிலே நேரில் பார்த்தாலே அடித்து கொண்டுடணுன்ற அளவுக்கு தோணணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை அந்த இம்பேக்டை மக்களுக்குள்ளே கடத்தினா உண்மையிலே அது ஒரு பர்ஃபெக்ட் வில்லனுக்கான கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் ரெண்டுத்தையுமே மணிகண்டன் சேர்த்து வச்சே பண்ணியிருக்கிறாரு. மேக்ஸிமம் அவர் வர ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே ஜனங்க மத்தியில் ஒரு வெறுப்பு தான் வருது. அவர் தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட இம்பேக்டை ஆடியன்ஸ்குள்ளே அவர் கடத்திடுறாரு. ஒவ்வொரு சீன் அவர் உள்ளே வரும்போதும் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இந்த பொண்ணை எப்படி டார்ச்சர் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இம்பேக்ட் அவர் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. சும்மா பிச்சு பெடல் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு ஆசம் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அவர் இதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிற ஸ்கிரிப்ட்ஸும் இதே போல் ஒரு நல்ல கதை கொண்ட ஸ்கிரிப்ட்ஸாக இருந்ததுன்னா இன்னுமே அவர் பெரிய ஸ்டாராக ஜொலிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கலர் முக்கியம் இல்லை, நடிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை அவரும் உள்ளே கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அவருக்கு ஈக்குவலாக ஹீரோயின், உண்மையிலே ஹீரோயினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படங்களில் இந்த படமும் ஒன்று. ஸ்ரீகௌரி பிரியா இப்படிப்பட்ட ஒரு பொசசிவ் ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க முழிக்கிற அந்த விஷயமாகட்டும், ஒரு இடத்துலையும் அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிற இடமாகட்டும், ஒரு கட்டத்தில் ஹீரோவுடைய அம்மா கிட்டே இவங்க ஃபோனில் பேசுவாங்க, அந்த காட்சியில் எமோஷ்னலாக இவங்க பேசுகிற விஷயங்களாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிகளும் இவங்களும் ஸ்கோர் பண்ணிவிட்டு சும்மா போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ இவங்க 2 பேரை தவிர்த்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக மணிகண்டனோட அம்மாவாக வரவங்களும் இந்த படத்தில் ரொம்பவே நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. படம் நடிகளும் எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரை சுற்றிய கதை நடக்கிறனால மற்ற கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு நம்ம மனசில் நிற்க மாட்டாங்க. பட் இவங்க 2 பேருமே இந்த படத்தை தூக்கி நிறுத்திட்டாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷான் ரோல்டனுடைய மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஷான் ரோல்டனுக்கு இப்போ வரிசையாக படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான். பட் அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்ல கதை உள்ள இயக்குனர்கள் அவரை அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அவர் சூப்பரான மியூசிக்கை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கச்சிதமாகவே கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று வரும். அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சினிமாட்டோகிராஃபி பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் மணிகண்டனுக்கும் ஸ்ரீகௌரி பிரியாவுக்கும் இடையேயான அந்த ரொமான்டிக் ட்ராக்ஸை ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் கன்சீவ் பண்ணுறதுக்காக சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ் இவங்க வச்ச விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அண்ட் மியூசிக் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஷான் ரோல்டன் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பரான மியூசிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டெக்னிக்கல் சைட்லேயும் சரி, மியூசிக்கல் சைட்லேயும் சரி, அண்ட் கதை அளவுலையும் சரி, இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் மக்களை வந்து பெருசாகவே கவரும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ செகண்ட் ஆஃப் என்னவாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோ அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தனால செகண்ட் ஆஃப் சுமாராகவே இருந்தாலும் அந்த படம் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிச்சு. ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அந்த வரிசையில் கண்டிப்பாக இந்த லவர் படமும் அமையும். பட் செகண்ட் ஹாஃபில் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த லென்த் இந்த கதைக்கு ரொம்ப தேவைப்படலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது இந்த படம். இன்னமும் ஒரு 15 நிமிஷத்தை நீங்கள் கட் பண்ணி ஒரு 2.25 மணி நேரத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே ஒரு சூப்பர் படமாக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்னிக் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் ஒன்று வருது செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த போர்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 3/4 போர்ஷன் அதை வச்சே வந்து இவங்க ஓட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்து அதை வந்து கொஞ்சம் நேரமாக வந்து காமிச்சிட்டு மற்ற சீன்கள் வேறு ஏதாவது சீன்களில் வந்து இன்னும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, திரைக்கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் புதுமையான சீன்கள்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் இன்னும் புகுத்திருந்தாங்கனாலே இன்னமுமே வந்து இந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப், கொஞ்சம் சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப், இது ரெண்டும் கலந்தது தான் இந்த லவர் அப்படிங்கிற படம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்க ஆளாக இருக்கிறீங்களா, பொசசிவ்னஸ் கொண்ட ஆளாக இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களை இந்த படம் கவர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. தாராளமாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு UA சர்டிஃபைட் படம் தான். அங்கங்கே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் செக்ஷுவல் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் இது UA சர்டிஃபைட் படம் தான். ஸோ போய் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட லாம்ஸ் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்கள் ஆல் டைம் வந்து சேரும். மற்றும் வீடியோவில் சந்திக்கிறோம். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.